ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் சாசனாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து ஸ்ரீ சாயி பாபா நானா சாஹேப் சாந்தோர்கரிடம் மாயை குறித்து அளித்த விளக்கத்தை இப்பொழுது கேட்கலாம். இதோ ஒரு விளக்கம். ஒரு கூலி தான் ஒரு அரசனாகிவிட்டதாக கனவு கண்டான். ஆக தான் ஒரு கூலி என்பதை மறந்தான். மாயையினால் அவனுடைய கூலித்தன்மை மறைக்கப்பட்டு, அதாவது ஆவரணம், அதன் மீது அரசு தன்மை உண்டாக்கப்பட்டது. மாயை பிரம்மனை மறைத்து லௌகீகமான தோற்றங்களை உண்டு பண்ணுகிறது. உண்மையிலேயே உலகம் என்று ஒன்று இல்லை. உண்மையான ஒன்று சத் மட்டுமே இருப்பது. காணப்படும் மற்ற தோற்றங்கள் எல்லாம் உண்மை என கருதப்படுகிறது. அது செய்யும் விஷமம். இது அகல்யான். ஆகவே மாயையை உதறிவிட்டு பிரம்மனை மீண்டும் அடைந்துவிடு. எப்படி? உன்னை சுத்த சைத்தன்யம் என பாவித்துக்கொள், உணர்ந்து கொள். நீரிலிருந்து அசுத்தம் அகற்றப்பட்டு விட்டால் அது சுத்தமான நீர். அதை போல் தோற்றங்களால் ஆன இவ்வுலகில் இருந்து மாயை என்ற களங்கத்தை அகற்றிவிடு. அப்போது காணப்படுவது உண்மை வடிவானது. இதுவே சத் வஸ்து. உபாசனை. எப்போதும் இதை சிந்தித்திரு. இதுவே எல்லோருக்கும் நான் அளிக்கும் அறிவுரை. சத் வஸ்து அல்லது ஆத்மனை நிலையாக நினைவில் கொள்வதே அத்தியாத்மம். இந்த ஆத்மனே நீ என்பதை உணர்ந்து கொண்டு இப்பிறவியிலேயே முக்தி பெற்றவனாக வேண்டும். கடவுளை அறிதல். சாக்ஷாத்காரம். கடவுள் எத்தகையவர்? சாக்ஷாத்காரம். கடவுளை பற்றிய கருத்துகள், அதன் தொடர்பாக கடவுள் சாக்ஷாத்காரம் பற்றிய கருத்துகள் வெகுவாக மாறுபடுகின்றன. இறைவனை உருவத்துடன் கூடிய ஒரு நபராக, ஒருபோதும் உருவம் அற்றவர் அல்ல என்றும் கருதுபவர்களுக்கு அந்த உருவத்தின் தரிசனம் கிடைத்துவிட்டால், அந்த உருவம் காட்சி அளித்துவிட்டால் அது சாக்ஷாத்காரம் என கூறப்படுகிறது. அதுவே ஆன்மீக முன்னேற்றம் எனும் ஏணியின் கடைசி படி என கருதப்படுகிறது. தெய்வீகமான உருவங்கள் என அழைக்கப்படுவதை நம்பாதவர்களை பொறுத்தவரை சாக்ஷாத்காரம் என்பது அருவமான பூரண பிரம்மனுடன் அவர்களுடைய உள்வடிவம் இன்ப நிலையில் ஒன்றி கலந்து விடுவது. ஓம் சாய்ராம்.